ஓம் நமோ நாராயணாய. எல்லாருக்கும் வணக்கம். இது எங்க வீட்டோட 59வது வருடம் கொலு. ஒவ்வொரு வருஷமும் ஒரு மித்தாலஜிக்கல் ஸ்டோரியை நாங்க பொம்மைகள்ல டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த வருஷம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நவராத்திரிக்கு முந்தைய நாள் மகாலய அமாவாசை அன்னைக்கு தேங்காய் கலசம் வச்சு பூஜையை ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு அடுத்த நாள் நவராத்திரி முதலாம் நாள் ஆரம்பம். ஃபர்ஸ்ட் 3 நாள் துர்கா தேவிக்கு, செகண்ட் 3 நாள் மகாலட்சுமிக்கு, லாஸ்ட் 3 டேஸ் சரஸ்வதி தேவிக்குன்னு கும்பிடுறது ஐதீகம். எங்கள் வீட்டில் 5 படி ஆட் நம்பர்ஸில் படியில் எல்லா சாமி பொம்மைகளையும் அழகாக அடுக்கியிருக்கோம். எங்கள் வீட்டு கொலு இந்த வருஷம் மகாவிஷ்ணுவோடைய தசாவதாரங்களில் ஒன்றான 2வது அவதாரம் கூர்மாவதாரம். வளர்ச்சியையும் செழிப்பையும் குறிக்கக்கூடிய தானியங்களை மண்ணில் போட்டு முளைப்பாரி பண்ணி வைப்போம். அது நவராத்திரியோடைய சிறப்பு. கதையோட மெயின் டெய்டி மகாவிஷ்ணு ஆதிசேஷன் பாம்பனையில் லக்ஷ்மியோடைய காட்சி தராரு. மகாவிஷ்ணு கூர்மாவதாரம் எடுத்ததுக்கான காரணத்தை நம்ம பார்க்கலாம். துர்வாசருங்கிற முனிவருக்கு ரொம்ப கோபம் வரும். அவர் கோபம் வந்துச்சுன்னா சாபம் விட்டுருவார். அப்படிப்பட்ட துர்வாசர் விஷ்ணுவையும் லக்ஷ்மியையும் வணங்கி அவங்களுடைய மாலையை வாங்கிட்டு வராரு. அன்னைக்கு தேவலோகத்தில் தேவேந்திரனுடைய பிறந்தநாள். அவனுடைய வெள்ளை யானை ஐராவதத்து மேலே அவன் ஊர்வலம் போயிட்டுருக்கான். துர்வாசர் இந்திரனுக்கு இந்த மாலையை பரிசளிக்கிறாரு. ஆனால் அவர் அதோட வேல்யூ புரியாமல் ஐராவதத்து மேலே அந்த மாலையை போட ஐராவதம் அதை காலில் போட்டு மிதிச்சிருது. அதை பார்த்த துர்வாசர் இந்திரனுக்கு சாபம் வழங்கிடுறாரு. உன்னுடைய பேர், புகழ், ஆரோக்கியம், சக்தி, உன்னுடைய செல்வங்கள், பதவி எல்லாமே எழுந்துருவ இந்திரா அப்படின்ட்டு சாபம் விட்டுறாரு. வலுவிழந்த இந்திரனும் தேவர்களும் பிரம்மா கிட்ட போய் இதுக்கு ஏதாவது உபாயம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. பிரம்மா இந்திரன் விஷ்ணு கிட்ட போய் எங்களுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கன்னு கேட்கும்போது, நீ இழந்த செல்வங்கள் எல்லாம் பார்க்கடலில் தான் மறைஞ்சிருக்கு. அதை நீங்கள் கடைஞ்சிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இழந்த செல்வத்தெல்லாம் மீட்டெடுக்கலாம். ஆனால் நீங்கள் அதை செய்கிறதுக்கு உங்களால் தனியாக முடியாது. அசுரர்களையும் நீங்கள் கூட்டு சேர்த்து தான் இந்த காரியத்தை உங்களால் செய்ய முடியும் அப்படின்னு விஷ்ணு சொல்லவும், தேவர்களும் அசுரர்களுடைய ஹெல்ப் கேட்டு நம்மளுக்கு பார்க்கடலை கடைஞ்சா நிறைய செல்வங்கள் கிடைக்கும், அமிர்தம் கிடைக்கும்னு சொல்லி அசுரர்களையும் இந்த டாஸ்க்குக்கு ஹெல்ப்புக்கு கூப்பிடுறாங்க. தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடையிறதுக்காக மந்தார மலையை கொடர்ந்து பார்க்கடலில் வச்சுட்டு நாகலோகத்தில் சிறந்த பெண்ணரசியான வாசுகி பாம்பை கயிறா அந்த மலையை சுற்றி தேவர்கள் ஒரு பக்கமும் அசுரர்கள் ஒரு பக்கமும் வச்சு பார்க்கடலை கடைய ஆரம்பிக்கிறாங்க. கடைய வாசுகியோடைய உடல்ல இருந்து விஷப்புகை அந்த மாதிரி நிறைய வெளிவருது. விஷப்புகையின் காரணமாக அசுரர்கள் கொஞ்சம் தடுமாறிடுறாங்க. ஏன்னா அவங்க தலை பக்கமும் தேவர்கள் வால் பக்கமும் இருக்காங்க. இந்த தடுமாற்றத்தினால இந்த காரியம் இதை தடைப்பட்டுற போதுன்னு சொல்லிட்டு விஷ்ணு எடுத்த அவதாரம் தான் கூர்ம அவதாரம். ஒரு ரொம்பவும் வலிமையுடைய ஓடோட ஒரு ஆமையா மாறி விஷ்ணு மந்தார மலைக்கு கீழே படுத்து அவங்களுக்கு பேலன்ஸ் கொடுக்குறாங்க. கடையும் போது வாசுகியோட உடல்ல இருந்து பேரழிவை தரக்கூடிய ஆலக்கால விஷத்தை கக்கிடுறாங்க. அதை தாங்கக்கூடிய சக்தி சிவபெருமானுக்கு மட்டும்தான் இருக்கு. ஆலக்கால விஷத்தை சிவபெருமான் பருகிடுறாரு. பார்வதி தேவி அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கழுத்தை அழுத்தி பிடிச்சதுனால தான் நீலகண்டன் ஆகிறார் சிவபெருமான். தேவர்கள் இழந்த செல்வங்களாகிய வெள்ளையானை ஐராவதம், வலம்புரி சங்கு, வெள்ளை குதிரை உச்சை ஸ்ரவஸ் போன்ற செல்வங்கள் எல்லாம் பார்க்கடல்ல இருந்து அவங்களுக்கு கிடைக்குது. மகாலட்சுமி தேவியும் பார்க்கடல்ல இருந்து தான் தோன்றுறாங்க. விஷ்ணு அவங்களுடைய மார்பில் வச்சிருக்கிறாங்க. காமதேனு கற்பக விருட்சமும் பார்க்கடல்ல இருந்து கிடைக்குது. ஃபைனலி விஷ்ணு தன்வந்திரி அவதாரம் எடுத்து அமிர்த கலசம், அட்டை பூச்சி, சீந்தல் கொடியோட தன்வந்திரி பகவானாக தோன்றி அமிர்தத்தை வழங்குறதுக்காக காட்சி தராரு. அசுரர்கள் பேராசை கொண்டவர்கள். அவங்க தனக்கு தான் அந்த முழுமையான அமிர்தம் கிடைக்கணும்னு நினைக்கும் போது விஷ்ணு பகவான் அவங்களே திசை திருப்புறத்துக்காக ஒரு அழகான மோகினி அவதாரமாக எடுக்கிறாரு. மோகினி தேவர்களையும் அசுரர்களையும் ஒரு தனி வரிசையாக நிற்க சொல்லி அசுரர்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுக்குற மாதிரி தண்ணியை கொடுத்துட்டு முழுமையான அமிர்தமும் தேவர்களுக்கு போய் சேர்ற மாதிரி செய்கிறாங்க.
தேவர்களும் அவங்க இழந்த ஆரோக்கியம், பெயர், புகழ், செல்வங்கள், பதவி எல்லாமே அவங்களுக்கு திருப்பி கிடைச்சிருது. கூர்மாவதாரமான ஆமை இன்றைய நாளிலும் அதிர்ஷ்டத்தையும் வளத்தையும் இழந்த செல்வத்தை மீட்டெடுத்து தரக்கூடியதாக நம்பப்படுகிறது. இந்த பரிபூர்ண அவதாரமான மகாவிஷ்ணுவோட 2வது அவதாரம் கூர்ம அவதாரம். இதுல இருந்து நம்ம என்னெல்லாம் கத்துக்கிறோம் அப்படின்னா, பேஷன்ஸ், ஸ்டெபிலிட்டி, என்டியூரன்ஸ், இக்கட்டான சூழ்நிலையில எப்படி முடிவெடுத்து கிரிட்டிக்கல் திங்கிங் பண்ணி ஹேண்டில் பண்றது, இதெல்லாம் நம்ம மகாவிஷ்ணு கிட்ட இருந்து கத்துக்கிறோம். இந்த அவதாரமோடைய நோக்கமே நல்லவங்களுக்கு நல்லது போய் சேரணும், தேவர்களுக்கு சாகா வரம் தரக்கூடிய இம்மார்டல் நெக்டர் அமிர்தம் போயிட்டு கொண்டு சேர்க்கறதுக்காக எடுக்கப்பட்ட அவதாரம் தான் இந்த கூர்ம அவதாரம். இதை பார்த்து எல்லாரும் நிறைய விஷயங்கள் புதுசா கத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வருஷம் இன்னொரு ஸ்டோரியோடைய எங்க வீட்டு நவராத்திரி குழுவை உங்களுக்கு பிரசன்ட் பண்றோம். தேங்க்யூ ஃப்ரம் திண்டி ஃபுட்டி ஃபேமிலி.